பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட நாம் ஜெபித்து இந்த நாள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை குறித்த ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவீராக. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை குறித்ததான காரியங்களை கற்றுக்கொண்டு, அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டவர்களாய் அதின்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம கடந்த நாட்களிலே வேதாகமத்தின் ஒரு சில காரியங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மைய கருத்து, நோக்கம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் கூட வேதாகமத்தில் உள்ள 66 புஸ்தகங்களையும் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்றத தான் குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் உள்ள 66 புஸ்தகங்களையும் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம். வேதாகமத்தின் 66 புஸ்தகங்களையும் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறோம். அதில் ஒன்று பழைய ஏற்பாடு 39 புஸ்தகங்களை கொண்டது. ஒன்று பழைய ஏற்பாடு 39 புஸ்தகங்களை கொண்டது. இரண்டாவது புதிய ஏற்பாடு, அது 27 புஸ்தகங்களை கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் எத்தனை பிரிவுகள் நாம் பிரிக்கலாம் என்பதையும், புதிய ஏற்பாட்டிலே எத்தனை பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம் என்பதையும் குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது 39 புஸ்தகங்கள் இருக்கிறது. அதை நாம் 5 பிரிவுகளாக பிரிக்கிறோம். 39 புஸ்தகங்களையும் 5 பிரிவுகளாக பிரிக்கிறோம். முதலாவது காணப்படுகிற 5 புஸ்தகங்கள், அதாவது மோசேயினால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற 5 புஸ்தகங்களாக காணப்படுகிற ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புஸ்தகங்களையும் நியாயப்பிரமாண நூல் அல்லது பஞ்சாகமம் என்று சொல்லி அழைக்கிறோம். இது 5 ஆகமங்கள் இருக்கிறது. இது 5 இருக்கிறதுனாலே இதை பஞ்சாகமம் என்று சொல்லி அழைக்கிறோம். அதே நேரத்தில் இதில் நியாயப்பிரமாண விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அது நியாயப்பிரமாண சட்டதிட்டங்களை கொண்டிருக்கிற புஸ்தகங்களாக இருக்கிறபடியினாலும் அது நியாயப்பிரமாண நூல் என்று சொல்லியும் அழைக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது யோசுவாவிலிருந்து எஸ்தர் புஸ்தகம் வரைக்கும், யோசுவா புஸ்தகத்திலிருந்து எஸ்தர் புஸ்தகம் வரைக்கும் இந்த 12 நூல்களை நாம் சரித்திர நூல்கள், அதாவது வரலாற்று நூல்கள் என்று சொல்லி அழைக்கிறோம். இந்த 12 புஸ்தகங்களும் வரலாற்று நூல்கள் அல்லது சரித்திர நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 12 நூல்களிலும் அநேக வரலாற்று விஷயங்களை, என்ன நடந்தது, யாருடைய காலகட்டத்திலே எப்படி இருந்தது, ஆண்டவர் யாரை கொண்டு தம்முடைய மக்களை நடத்தினார், யாரை கொண்டு தம்முடைய மக்களுக்கு தண்டனை கொடுத்தார், சிட்சித்தார் என்றெல்லாம் சொல்லி நாம் இந்த புஸ்தகங்களிலே பார்க்க முடியும். ஆகையினாலே இந்த புஸ்தகங்களை நாம் சரித்திர அல்லது வரலாற்று நூல்கள் என்று அழைக்கிறோம். அடுத்ததாக இருக்கிற 5 புஸ்தகங்களை நாம் கவிதை நூல்கள் என்று அழைக்கிறோம். கவிதை நூல்கள் என்று அழைக்கிறோம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5 புஸ்தகங்களையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு கவிதை நடையிலே எழுதப்பட்டிருக்கிற காரணத்தினாலே, ஒரு செய்யுள் வடிவம் போல இருக்கிற காரணத்தினாலும் இதை நாம் கவிதை நூல்கள் அல்லது பாட்டு ஆகமங்கள் என்று சொல்லியும் அழைக்கிறோம். கவிதை நூல்கள் அல்லது பாட்டு ஆகமங்கள் என்று சொல்லி இந்த 5 புஸ்தகங்களும் அழைக்கப்படுகிறது.
அடுத்ததாக இருக்கிற 5 புஸ்தகங்கள் ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். இந்த 5 புஸ்தகங்களையும் நாம் பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்று அழைக்கிறோம். ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இந்த புஸ்தகங்கள் எல்லாமே, அதாவது இந்த 17 புஸ்தகங்களும் தீர்க்க தரிசன செய்திகளை உள்ளடக்கிய புஸ்தகங்களாக காணப்படுகிறபடியினால் இவைகள் தீர்க்க தரிசன நூல்கள், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரத்திலே அந்த புஸ்தகத்தினுடைய தன்மை, அதாவது அந்த புஸ்தகத்தினுடைய அளவை பொறுத்து இதை நாம் பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்றும் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்றும் 2ஆக பிரிக்கிறோம். பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல் என்று சொல்லப்படுகிற 5 புஸ்தகங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக காணப்படுகிற இந்த ஓசியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் உள்ளதான புஸ்தகங்கள் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதிலும் விசேஷமாய் நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல் இந்த 5 புஸ்தகங்களும் அளவிலே பெரிதாக இருக்கிறதையும் பார்க்க முடியும். அதே நேரத்திலே இது இஸ்ரவேல் யூதா புத்திரருக்கு மாத்திரம் அல்லாமல் மற்ற தேசங்களுக்கும் கூட உள்ளதான தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கிய நூல்களாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதுனாலே இதை பெரிய தீர்க்க தரிசன நூல்கள் என்று அழைக்கிறோம். அடுத்ததாக இருக்கிற இந்த ஓசியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் பார்க்கும் பொழுது இதிலும் யூதா புத்திரருக்கும் சொல்லியிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரருக்கு இருக்கிறது, மற்ற தேசங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இதிலே நாம் பார்க்கும் பொழுது இப்போ ஓசியா என்று சொல்லி எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தான் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். ஏதோ ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில காரியங்கள் மாத்திரம் யூதாவிற்கு சொல்லியிருப்பார். மற்றபடி நம்ம அதிகமாக பார்க்கும் பொழுது இஸ்ரவேலருக்கு மாத்திரம் இருக்கிறதை பார்க்க முடியும். அதே நேரத்திலே நம்ம இப்போ யோனா, நாகும், ஒபதியா இந்த 3 தீர்க்க தரிசன புஸ்தகங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த 3 தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் மற்ற தேசங்களுக்கு எழுதப்பட்ட, மற்ற தேசத்திற்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் அவைகள் அநேக தேசங்களை குறித்து அந்த புஸ்தகங்கள் பேசவில்லை. இப்போ மற்ற தேசங்களுக்கு என்று இருந்தாலும் ஒபதியா ஏதோம் தேசத்தை குறித்தும், அதே நேரத்திலே யோனாவும் நாகுமும் அசீரியா தேசம் நினிவேயை குறித்தும் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மற்ற புஸ்தகங்கள் எல்லாமே இஸ்ரவேல் புத்திரருக்கு, யூதா புத்திரருக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அளவை வைத்து இதை நாம் பிரித்திருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஏசாயாவிலிருந்து தானியேல் வரைக்கும் பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்றும், ஓசியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்றும் அழைக்கிறோம். அடுத்ததாக 2வது பிரிவாக காணப்படுகிற புதிய ஏற்பாட்டிலே 27 புஸ்தகங்கள் காணப்படுகிறது. அந்த 27 புஸ்தகங்களையும் கூட நாம் 5 பிரிவுகளாக பிரிக்கிறோம். 27 புஸ்தகங்களையும் 5 பிரிவுகளாக பிரிக்கிறோம். அதிலே முதலாவதாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகங்களும் நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. சுவிசேஷங்கள் அல்லது நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த 4 புஸ்தகங்களுமே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை குறித்து, இயேசு கிறிஸ்து உபதேசித்த காரியங்களை குறித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள், பிரசங்கங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே நடந்த காரியங்கள் என்பதை குறித்து சொல்லுகிறதாக இருக்கிறது. இதைத்தான் நாம் இன்றைக்கு நற்செய்தியாக, சுவிசேஷமாக உலகமெங்கும் சொல்ல வேண்டும் என்பதும் நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை குறித்ததான காரியம் நற்செய்தியாக இருக்கிறது, ஒரு சுவிசேஷமாக, குட் நியூஸ் என்று சொல்லுகிறோம். ஆகையினால் தான் இந்த 4 புஸ்தகங்களும் அதை குறித்தே பேசுவதினாலே இதை நாம் சுவிசேஷ நூல்கள் அல்லது நற்செய்தி
நூல்கள் என்று சொல்லி அழைக்கிறோம். அடுத்ததாக இருக்கிற ஒரு புஸ்தகம் அப்போஸ்தலருடைய நடபடிகள். இந்த ஒரு புஸ்தகம் மாத்திரம்தான் வரலாற்று அல்லது சரித்திர நூல் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஒரு புஸ்தகம்தான் சபை எப்படி உருவானது, எங்கே உருவானது, எப்படி அது மற்ற இடங்களுக்கு பரவி சென்றது, எப்படியெல்லாம் அது காலத்தை கடந்து இன்றைக்கும் நிற்கிறது என்பதை குறித்ததான வகையிலே ஒரு சரித்திரத்தை, சபையின் சரித்திரத்தை சொல்லுகிற ஒரு நூலாக காணப்படுகிறபடினால் இந்த புஸ்தகத்தை நாம் சரித்திர நூல் என்று அழைக்கிறோம். அடுத்ததாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து யூதா எழுதின நிருபம் வரைக்கும் நிருபங்கள் அல்லது கடிதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த ரோமரிலிருந்து யூதா வரைக்கும் நிருபங்கள் தான், கடிதங்களாக ஒவ்வொரு சபைகளுக்கும் எழுதப்பட்டது, தனிப்பட்ட நபருக்கு எழுதப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தாலும் இதிலே அதிகமான நிருபங்கள் அதாவது கடிதங்களானது பவுலினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த நிருபங்கள் 21 நிருபங்கள் இருக்கிறது. அதிலே நாம் 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம். ஒன்று பவுலின் நிருபங்கள், அதாவது 14 நிருபங்களை நாம் பவுலின் நிருபங்கள் என்றும், அதற்கு அடுத்ததாக உள்ள யாக்கோபிலிருந்து யூதா வரைக்கும் உள்ளதை பொதுவான நிருபங்கள் என்றும் நாம் பிரிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அதிகமாக காணப்படுகிற இந்த 14 நிருபங்கள் பவுலினால் எழுதப்பட்டபடியினால் அதை ஒரு பிரிவாகவும், மற்றபடி யாரெல்லாம் எழுதியிருக்கிறார்களோ அதையெல்லாம் ஒரு பிரிவாகவும் பிரித்து பவுலின் நிருபங்கள் என்றும் பொதுவான நிருபங்கள் என்றும் நாம் பிரிக்கிறோம். அப்போது முதலாவது சுவிசேஷங்கள் அல்லது நற்செய்தி நூல்கள், சரித்திர நூல், மூன்றாவது பவுலின் நிருபங்கள், நான்காவது பொதுவான நிருபங்கள், கடைசியாக 5வதாக தீர்க்க தரிசன நூல், வெளிப்படுத்தின விசேஷம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம்தான் புதிய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கிய ஒரு புஸ்தகமாக காணப்படுகிறது. ஆகையினாலே அதை தீர்க்க தரிசன நூல் என்று அழைக்கிறோம். இப்போ நம்ம வேதாகமத்திலே 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. அது 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 பிரிவுகளிலும் ஒவ்வொன்றிலும் 5 பிரிவுகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ அதிலேயும் விசேஷமாக நம்ம பார்க்கும் பொழுது 14 நூல்கள், அதாவது 14 நிருபங்கள் பவுலினால் எழுதப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த 14 நிருபங்களையும் கூட ஒரு 4 பிரிவுகளாக நாம் பிரிக்க முடியும். 14 நிருபங்களை 4 பிரிவுகளாக நாம் பிரித்து பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது முதலாவதாக உபதேச நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. எல்லா நிருபங்களிலுமே உபதேசங்கள் இருக்கிறது. ஆனால் எதை குறித்ததான காரியங்கள் அதிகமாக அந்த நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து இந்த பிரிவுகள் பிரிக்கப்படுகிறது. அப்படி நாம் பார்க்கும் பொழுது முதலாவது உபதேச நிருபங்கள். அதிலே ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபிரேயர். ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபிரேயர், இந்த 5 புஸ்தகங்களும், அதாவது இந்த 5 நிருபங்களும் இடம்பெறுகிறதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக என்ன பிரிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் சிறைச்சாலை நிருபங்கள், அதாவது சிறைச்சாலை நிருபங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ எவை சிறைச்சாலை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன், இந்த 4 நிருபங்களும் சிறைச்சாலை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 4 நிருபங்களையும் பவுல் சிறைச்சாலையிலே இருந்ததான நாட்களிலே எழுதினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதாவது அவர் ஒரு சிறை கைதியாக வைக்கப்பட்டிருந்த பொழுது அவர் எழுதின நிருபங்கள் தான் இந்த 4 நிருபங்கள். எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன். எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன், இந்த 4 நிருபங்களும்
அவர் சிறை கைதியாக இருந்தபொழுது எழுதின நிருபங்கள். ஆகையினாலே இவை சிறைச்சாலை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது போதக அல்லது தனிப்பட்ட நிருபங்கள். போதக அல்லது தனிப்பட்ட நிருபங்கள் தனிப்பட்ட மனிதனுக்கோ அல்லது போதகராக நியமிக்கப்பட்டவருக்கோ எழுதப்பட்டபடியினாலே இது போதக அல்லது தனிப்பட்ட நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதை போதக நிருபங்கள் என்று சொல்லி அதிகமான நேரங்களிலே சொல்லுவது உண்டு. ஏனென்றால் தீமோத்தேயுவையும் தீத்துவையும் பவுல் அவர் எங்கே போய் தேவனுடைய சபையை நிறுவினாரோ, எங்கே போய் தேவனுடைய சபையை கட்டினாரோ, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி ஆராதிக்கிற இடமாக இருந்ததோ, அங்கே இவர் ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு மூப்பர்களை அமைத்து விட்டு வருகிறதை, அதாவது ஏற்படுத்தி விட்டு வருகிறதை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அப்படி எபேசு என்று சொல்லப்படுகிறதான பட்டணத்திலே இந்த தீமோத்தேயுவை அவர் விட்டு வந்ததாக பார்க்க முடியும். எபேசு பட்டணத்திலே தீமோத்தேயுவை விட்டு வருகிறார். நீ அங்கே இருந்து அங்கே உள்ள மக்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் இருந்தது. ஆகையினாலே இது ஒரு போதகனுக்கு, கண்காணியாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு, மேய்ப்பனுக்கு எழுதப்பட்ட நிருபமாக காணப்படுகிறது. ஆகையினால் இதை நாம் போதக நிருபம், பாஸ்டல் எபிசல் என்று சொல்லி அழைக்கிறோம். தீத்துவையும் கூட நாம் பார்க்கிறோம். கிரேத்தா தீவிலே விட்டு சென்றார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் இவர்களிடத்திலே ஒரு பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி இந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ அதே போல நான் இந்த காரியங்களை உங்களிடத்தில் ஒப்புவித்தது போல நீங்களும் அதை உண்மையுள்ள மனிதர்களிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும், மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு கட்டளையும் கொடுக்கப்பட்டது. கண்காணிகளை ஏற்படுத்துகிறதற்கு, தேவனுடைய வேலையை செய்கிறவர்களை ஏற்படுத்துகிறதான பொறுப்பும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த பொறுப்பை எல்லாம் கொடுத்து விட்டு வந்த அவர் அவர்களுக்கு கடிதத்தை எழுதுகிறார். எப்படிப்பட்டவர்களை நியமிக்க வேண்டும்? இப்போ நீ ஒரு கண்காணியை நியமிக்கிறாய், ஒரு மூப்பனை நியமிக்கிறாய், ஒரு உதவிக்காரனை நியமிக்கிறாய் என்று சொல்லுகிற பட்சத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நீ எப்படிப்பட்டவனாக அந்த இடத்திலே இருக்க வேண்டும்? உன்னுடைய உபதேசம் எப்படி இருக்க வேண்டும்? அவர்களுடைய உபதேசம் எப்படி இருக்க வேண்டும்? இதையெல்லாம் குறித்து தான் அவர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டது. ஆகையினாலே இதை போதக நிருபங்கள் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இந்த போதக நிருபங்களிலே ஒன்றாக இருக்கிற 2 தீமோத்தேயு என்று சொல்லப்படுகிற நிருபமானது அவர் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது எழுதப்பட்ட நிருபமாக இருந்தது. அவருடைய வாழ்நாளின் கடைசி காலகட்டத்திலே அவர் சிறைச்சாலையிலே இருக்கிறதான வேளையில்தான் இந்த 2 தீமோத்தேயுவை எழுதுகிறார். ஆனால் இது ஒரு போதகனுக்கு, ஒரு மேய்ப்பனுக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருக்கிறபடியினால் இதை நாம் போதக நிருபத்திலே சேர்த்திருக்கிறோம், சிறைச்சாலை நிருபத்திலே சேர்க்கவில்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், பிலேமோன் என்று சொல்லப்படுகிற நிருபமானது ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதப்பட்டது தான். அதே நேரத்தில் அது சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட ஒரு நிருபம். இப்போ தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் எழுதப்படுகிற இந்த தனிப்பட்ட நிருபமானது அவர்கள் மேய்ப்பனாக, போதகனாக இருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்டபடியினால் அதை போதக நிருபத்திலே சேர்க்கிறோம். ஆனால் இந்த பிலேமோன் தனிப்பட்ட நபருக்கு எழுதப்பட்டிருந்தாலும் இது ஒரு பொதுவான விஷயத்தை குறித்து பேசுகிற விஷயமாக இருக்கிறபடினாலே, இது சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டபடினாலும் இதை நாம் சிறைச்சாலை நிருபத்திலேயே சேர்க்கிறோம். அப்போ சிறைச்சாலை நிருபங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன் என்றும், போதக நிருபம் என்று சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து என்று சொல்லி இந்த புஸ்தகங்கள், இந்த நிருபங்களை வைத்திருக்கிறோம். கடைசியாக இருக்கிற 2 நிருபங்கள் இருக்கிறது. அந்த 2 நிருபங்களும் கடைசி காலத்தை குறித்து பேசுகிற நிருபங்களாக காணப்படுகிறது.
ஆகையினாலே அதை கடைசி கால நிருபங்கள் என்று அழைக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் இந்த 2 நிருபங்களுமே கடைசி காலத்திலே நடக்க போகிற சம்பவங்களை குறித்து பேசுகிற அந்த விஷயங்களை குறித்து உபதேசிக்கிற நிருபங்களாக இருக்கிறபடினால் இதை நாம் கடைசி கால நிருபங்கள் என்று அழைக்கிறோம். இப்போ கடைசி காலத்தை குறித்து மற்ற நிருபங்களில் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொன்னால் இருக்குது. அதுலேயும் விசேஷமாக நம்ம பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியரில் தான் 15ஆம் அதிகாரம் முழுமையுமாக 2ஆம் வருகையை குறித்து, அதாவது கடைசி காலத்தை குறித்து பேசுகிற உபதேசங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் மற்ற பகுதிகளை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது அதிகமாக மற்ற உபதேசங்களை, விக்கிரகங்களை குறித்த உபதேசத்தை பேசுகிறது, திருமணத்தை குறித்த உபதேசத்தை பேசுகிறது, திருமண உறவை குறித்ததான உபதேசம் இருக்கிறது. அடுத்தது இந்த பிரிவினையை குறித்த உபதேசத்தை பேசுகிறது. சபையிலே சபை என்று சொல்லும் பொழுது சபை எப்படிப்பட்டது, கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. அடுத்தது வரங்களை குறித்து பேசுகிறது. இப்படி அநேக விஷயங்களை, அநேக உபதேசங்களை குறித்து அது பேசுகிறதினாலே அது உபதேச நிருபத்திலும், அதே நேரத்திலே இந்த 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயரை நாம் பார்க்கும் பொழுது அது கடைசி கால உபதேசத்தை தான் அதிகமாக பேசுகிறதினாலே அதை கடைசி கால நிருபம் என்றும் நாம் அழைக்கிறோம். ஏன் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இந்த தெசலோனிக்கேயருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. எல்லாரும் கிறிஸ்துவினுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி பிரசங்கித்து விட்டு சென்றார்கள். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். மரிக்கிறதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்போ அவர்கள் மரிக்கும் பொழுது எப்படி அவர்கள் கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? அப்போ மரித்தவர்கள் கிறிஸ்துவோடு கூட வர முடியாதே என்று சொல்லப்படுகிற ஒரு சந்தேகம், அவர்களுக்குள்ளே காணப்பட்ட குழப்பம், இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்ததினாலே அதை பவுலுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அப்பொழுது பவுல் அவர்களுக்கு நிருபம் எழுதுகிறார், சொல்லுகிறார், இல்லை, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களும் உயிரோடே எழுந்திருப்பார்கள். ஆகையினாலே இந்த 2 நிருபங்களிலுமேயே அவர்களுடைய சந்தேகத்திற்கும் குழப்பத்திற்கும், அவர்களுக்குள்ளே காணப்பட்டதான அந்த பயம், அவர்களுக்குள்ளே காணப்பட்டதான அந்த என்ன சொல்லுவது, ஐயோ அவர்கள் எங்கே சென்று விடுவார்களோ என்று சொல்லப்பட்ட அந்த விதமான ஒரு உணர்வு ரீதியான பிரச்சனைக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த 2 நிருபங்களும் எழுதப்படுகிறது. இந்த 2 நிருபங்களுமே கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து, கடைசி காலத்தை குறித்து சொல்லுகிற நிருபங்கள். ஆகையினாலே இதை கடைசி கால நிருபங்கள் என்று அழைக்கிறோம். அப்போ 5 பிரிவுகளாக நம்ம பிரிச்சிருக்கோம். அந்த 5 பிரிவுகளில் விசேஷமாய் பவுலின் நிருபங்களாக காணப்படுகிற 14 நிருபங்களை 4 பிரிவுகளாக பிரித்து பார்க்கிறோம். அதில் முதலாவது உபதேச நிருபங்கள். ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபிரேயர். சிறைச்சாலை நிருபங்கள் எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலேமோன். போதக நிருபங்கள் 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து. கடைசி கால நிருபங்கள் 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர். இதுதான் நம்முடைய வேதாகமத்திலே காணப்படுகிற 66 புஸ்தகங்களினுடைய பிரிவுகளாக காணப்படுகிறது. இந்த வகையிலே நாம் பிரித்து படிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், வேதாகமத்திற்கு, வேதாகமம், பரிசுத்த வேதாகமம், பைபிள் என்று சொல்லுகிறதான பெயர் எப்படி வந்தது என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது இந்த வேதாகமத்திற்கு இன்னும் என்னென்ன பெயர்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வேதம் அப்படின்ற ஒரு பெயர் மாத்திரம்தான் இருக்கிறதா அப்படின்னா, வேதம் என்று சொல்லப்படுகிற ஒரே ஒரு பெயர் மாத்திரம்தான் இருக்கிறதா என்றால் இல்லை. வேதத்திற்கு இன்னும் ஒரு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வேதத்திலேயே காணப்படுகிறது. அதை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது வேதாகமத்திற்கு வேதாகமமே வழங்கும் ஒரு சில பெயர்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கும் பொழுது என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என்னாகமம் 21:15, ஏசாயா 34:16. இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம்,
கர்த்தருடைய புஸ்தகம். வேதாகமத்திற்கு வேதாகமம் வழங்கும் ஒரு பெயர் கர்த்தருடைய புஸ்தகம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேத புஸ்தகம் 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய வேத புஸ்தகம் என்று நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 17:9. 2 நாளாகமம் 17:9. இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அப்போ வேத புத்தகம் என்று சொல்லப்படுகிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகம் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இதற்கு அநேக ரெஃபரன்ஸ் இருக்குது, வசன இருப்பிடங்கள் இருக்குது. அதில் ஒன்றை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். மற்ற இருப்பிடங்கள் உங்களுக்கு நோட்ஸில் கொடுக்குறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். உபாகமம் 28:61. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியுமளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார். அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம் நியாயப்பிரமாண புஸ்தகம். முதலாவது கர்த்தருடைய புஸ்தகம், இரண்டாவது வேத புஸ்தகம், மூன்றாவது நியாயப்பிரமாண புஸ்தகம், நான்காவது உடன்படிக்கையின் புஸ்தகம் என்று வாசிக்கிறோம். உடன்படிக்கையின் புஸ்தகம். யாத்ராகமம் 24:7. நான்காவதாக நாம் பார்க்கிறோம் உடன்படிக்கையின் புஸ்தகம். யாத்ராகமம் 24:7. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் ஐந்தாவதாக தீர்க்க தரிசன புஸ்தகம். தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்போது இங்கே நம்ம வாசிக்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று பார்க்கிறோம். ஆறாவதாக நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதம். சங்கீதம் 1 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது சங்கீதம் 1:2 நம்ம வாசிக்க முடிகிறது கர்த்தருடைய வேதம். அடுத்ததாக 7ஆவதாக நாம் பார்க்கிறோம் சத்திய வேதம். 7ஆவதாக நாம் பார்க்கிறோம் சத்திய வேதம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். 8ஆவதாக தேவனுடைய வேதம். தேவனுடைய வேதம் என்று பார்க்கிறோம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்போ தேவனுடைய வேதம் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக சங்கீதம் 37:31. சங்கீதம் 37:31 நாம் பார்க்கிறோம் தேவன் அருளிய வேதம். தேவன் அருளிய வேதம் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று வாசிக்கிறோம். அப்போ வேதத்திற்கு சொல்லியிருக்கிற பெயரில் ஒன்று தேவன் அருளிய வேதம். அடுத்ததாக ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
ரோமர் 1:4. ரோமர் 1:4 இங்கே நாம் பார்க்க முடிகிறது பரிசுத்த வேதாகமம். அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அப்போ பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 11வது 2 பேதுரு 1:20. 2 பேதுரு 1:20 வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்போ இங்கே நாம் பார்க்கிறபடி பார்த்தோமானால் வேதம் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கடைசியாக சங்கீதம் 40:7. சங்கீதம் 40:7. சங்கீதம் 40:7 நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது புஸ்தக சுருள் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திற்கு வேதாகமம் வழங்கும் பெயர்கள் 12 நம்ம பார்க்க முடிகிறது. அதில் முதலாவதாக கர்த்தருடைய புஸ்தகம், இரண்டாவது கர்த்தருடைய வேத புஸ்தகம், மூன்றாவது நியாயப்பிரமாண புஸ்தகம், நான்காவது உடன்படிக்கையின் புஸ்தகம், ஐந்தாவது தீர்க்க தரிசன புஸ்தகம், 6 கர்த்தருடைய வேதம், 7 சத்திய வேதம், 8 தேவனுடைய வேதம், 9 தேவன் அருளிய வேதம், 10 பரிசுத்த வேதாகமம், 11 வேதம், 12 புஸ்தக சுருள் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், வேதாகமத்தில் உள்ள வசனங்களுக்குரிய பெயர்கள். வேதாகமத்தில் உள்ள வசனங்களுக்குரிய பெயர்கள் அப்படின்றது தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். இதற்கும் ஒரு சிலவற்றிற்கு ஒரு சில வசனங்களும் ஒரு சிலவற்றிற்கு அநேக வசனங்களும் இருக்கிறது. ஆகையினால் ஒரு வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கலாம். வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தது முழு வேதாகமத்திற்கும், இப்போது வரைக்கும் நம்ம பார்த்தது முழு வேதாகமத்திற்கும் வேதாகமம் சொல்லுகிறதான வித்தியாசமான பெயர்கள் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் நம்ம பார்க்குறோம். அந்த வசனங்களுக்கு என்ன வித்தியாசமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதிலே முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 தீமோத்தேயு 3:15. 2 தீமோத்தேயு 3:15. இப்பொழுது நாம் வேதாகமத்தில் உள்ள வசனங்களுக்கு உரிய ஒரு சில பெயர்களை பார்க்க போகிறோம். வசனங்களுக்கு என்னென்ன வித்தியாசமான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஓகே, இதிலே நாம் முதலாவதாக பார்க்கிறது பரிசுத்த வேத எழுத்துக்கள். 2 தீமோத்தேயு 3:15. 2 தீமோத்தேயு 3:15 இங்கே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அப்போ முதலாவது நாம் பார்க்கிற பெயர் பரிசுத்த வேத எழுத்துக்கள். பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 18:30. சங்கீதம் 18:30. சங்கீதம் 18:30 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. அப்போ கர்த்தருடைய வசனம் என்கிற பெயர் சொல்லப்படுகிறது. ஏசாயா 40:8 நாம் பார்க்க முடிகிறது. ஏசாயா 40:8 நாம் பார்க்கிறோம் தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் என்று பார்க்கிறோம். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ
என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அடுத்ததாக நான்காவதாக நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவின் வசனம். கிறிஸ்துவின் வசனம் என்று பார்க்கிறோம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசையர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. அப்போ இங்கே நாம் பார்க்கிறது கிறிஸ்துவின் வசனம். அடுத்ததாக ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம் தேவ வசனம். அப்போஸ்தலர் 6:8. அப்போஸ்தலர் 6:8. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே தேவ வசனம். வெளிப்படுத்தல் 20:4. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம் தேவ வசனம் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தது இரட்சிப்பின் வசனம். இரட்சிப்பின் வசனம். இரட்சிப்பின் வசனம் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:26. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது கிருபையுள்ள வசனம் என்று பார்க்கிறோம். கிருபையுள்ள வசனம். அப்போஸ்தலர் 20:32. அப்போஸ்தலர் 20:32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஏழாவதாக நம்ம பார்த்தோம் கிருபையுள்ள வசனம். எட்டாவதாக ராஜ்யத்தின் வசனம். எட்டாவதாக ராஜ்யத்தின் வசனம் என்று பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்போ இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது வசனத்தை குறித்ததான ஒரு பெயர் ராஜ்யத்தின் வசனம். ஒன்பதாவதாக நாம் பார்க்கிறோம் யாக்கோபு 1:21. யாக்கோபு 1:21 வல்லமையுள்ள வசனம். வல்லமையுள்ள வசனம் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ வல்லமையுள்ள வசனம் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக 10ஆவதாக எபிரேயர் 5:13 நாம் பார்க்கிறோம் நீதியின் வசனம். எபிரேயர் 5:13 நமக்கு சொல்லுகிறது நீதியின் வசனம். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். அப்போ வேதாகமத்திலே வசனங்களுக்கும் வித்தியாசமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அப்படின்னு நம்ம இப்போ பார்த்து கொண்டே வருகிறோம். இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இது நமக்கு சொல்லுகிறது என்னன்னா, வசனத்தினுடைய தன்மையை வைத்து வசனத்தினுடைய அந்த குணாதிசயத்தை அதனுடைய தன்மையை பொறுத்து இந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 11ஆவதாக நம்ம பார்க்கிறோம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:14 ஜீவ வசனம் என்று வாசிக்கிறோம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு
ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போ ஜீவ வசனம் என்று நாம் பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நமக்கு இன்னொரு பெயரையும் கூட சொல்லுகிறது. மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ சாட்சியின் வசனம் என்று பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2:15 நாம் பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் சத்திய வசனம் என்று பார்க்க முடிகிறது. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்போ சத்திய வசனம் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். யோவான் 6:68 நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் நித்திய ஜீவ வசனம். தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நித்திய ஜீவ வசனமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக 15 அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7:38. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7:38 இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. அப்போ ஜீவ வாக்கியங்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யோவான் 5:39. யோவான் 5:39 நம்ம பார்க்கிறோம். வேத வாக்கியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்ன வரைக்கும் 16 பெயர்கள் இருக்கிறதை பார்த்துருக்கிறோம். 17ஆவதாக நீதியான வார்த்தை என்று சொல்லப்படுகிற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற பெயர் நீதியான வார்த்தை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். அப்போ வசனத்திற்கு இன்னொரு பெயர் நீதியான வார்த்தை என்று பார்க்கிறோம். இப்போ வரைக்கும் நம்ம 17 பெயர்களை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக 18 1 தீமோத்தேயு 6:3. 1 தீமோத்தேயு 6:3. 1 தீமோத்தேயு 6:3 நம்ம பார்க்கிறோம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால். அப்போ இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது ஆரோக்கியமான வசனம். தீத்து 1:9 நம்ம பார்க்கும் பொழுது, தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9 நம்ம பார்க்கும் பொழுது, ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அப்போ உண்மையான வசனம் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் சுவிசேஷ வசனம். அப்போஸ்தலர் 8:4. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 21ஆவதாக நம்ம பார்க்கிறோம் 2 தெசலோனிக்கேயர் 2:17. 2 தெசலோனிக்கேயர் 2:17 படி
நம்ம பார்க்க முடிகிறது. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்போ நல் வசனம் என்று பார்க்கிறோம். நல் வசனம் எபிரேயர் 6:1 நம்ம பார்க்கிறோம். மூல உபதேச வசனம். எபிரேயர் 6:1 நமக்கு சொல்லப்படுகிறது மூல உபதேச வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக 22வது நம்ம பார்க்கிறோம். ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷம். ரோமர் 1:16 நம்ம பார்க்கிறதான ஒரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் 24வது சங்கீதம் 19:7 நம்ம பார்க்க முடியும். இது நம்ம நன்றாக அறிந்த பகுதிகள். சங்கீதம் 19:7 கர்த்தருடைய சாட்சி என்று பார்க்கிறோம். சங்கீதம் 19:8-9 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நியாயங்கள் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 19:8 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கற்பனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சங்கீதம் 12:6 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சொற்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய சொற்கள் 7 தரம் புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சொற்களாய் இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்ததன்படி எபேசியர் 6:17 நாம் பார்க்க முடிகிறது. ஆவியின் பட்டயம் என்று பார்க்கிறோம். அப்போ 28 பெயர்கள் வேதாகமத்திலே வசனங்களுக்கு உரிய பெயர்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே வசனங்களுக்கு உரிய பெயர்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது 28 பெயர்கள் இருக்கிறது. இது இல்லாமல் சங்கீதம் 119 ஒரு சில பெயர்களை நாம் வாசிக்க முடியும். சங்கீதம் 119 ஒரு சில பெயர்களை நாம் வாசிக்க முடியும். அந்த சங்கீதம் 119 தேவனுடைய வசனத்தை குறித்த பெயர்களும் இருக்கிறது. வேதத்தை குறித்த வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் வசனத்தை குறித்ததான பெயர்களை நாம் ஒரு சிலவற்றை மாத்திரம் பார்க்கலாம். சங்கீதம் 119 இருக்கிற ஒரு சில பெயர்கள் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் சாட்சி, 4ஆம் வசனத்தில் கட்டளை, 5ஆம் வசனத்தில் பிரமாணம், 6ஆம் வசனத்தில் கற்பனை, 7ஆம் வசனத்தில் நீதி நியாயம், அதே நேரத்தில் 9ஆம் வசனத்தில் வசனம் என்று சொல்லியே பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்தில் வாக்கு என்று வாசிக்கிறோம். அடுத்தது 43ஆம் வசனத்தில் சத்திய வசனம் என்று பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 20ஆம் வசனத்தில் நியாயங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக வசனத்திற்குரிய பெயர்கள் இந்த சங்கீதம் 119 மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மாலே வாசிக்க முடிகிறது. அப்போது 28 பெயர்கள் மற்ற புஸ்தகங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதிலும் விசேஷமாய் சங்கீதம் 119 பல்வேறு பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்போது நம்ம இன்றைக்கு 12 வேதாகமத்திற்கு வேதாகமம் சொல்லும் பெயர்களையும் அதே நேரத்தில் வேதாகமத்தில் உள்ள வசனங்களுக்கு சொல்லப்படுகிற 28 பெயர்களையும் சங்கீதம் 119 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில பெயர்களையும் பார்த்திருக்கிறோம். நம்ம வேதாகமத்தில் உள்ள 66 புஸ்தகங்களை எப்படி பிரிக்கலாம் என்று சொல்லியும் பார்த்திருக்கிறோம். அதன்படி நம்ம பிரித்து அந்த கருத்துக்களை உடையதாய் நம்ம வாசிக்கும் பொழுதும் வேதாகமத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.
எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேத வசனங்கள் எப்படிப்பட்ட தன்மையுள்ளதாக இருக்கிறது, அது எப்படி அப்பா கிரியை செய்கிறதா இருக்கிறது என்பதை எல்லாம் வைத்து உம்முடைய வசனங்களுக்குள்ள பெயர்களை நாங்கள் பார்த்தோம். உம்முடைய வேத வாக்கியங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது, புஸ்தகங்கள் எந்தெந்த அடிப்படையில் அப்பா உம்முடைய வார்த்தைகளாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்முடைய வேத வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் நேசித்து அதை வாசித்து அப்பா அதை தியானித்து உமக்கென்று சாட்சியாய் வாழ நீர் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.